கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கத்தை ஆட்டுவிக்க வேண்டும். இருக்கின்ற 4.5 வருடங்களிலும் மீண்டும் கொள்ளையடிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆளுக்கு சம்பாதிக்க முடியுமோ. சசிகலா தள்ளிவிட்டு தான் ஜெயலலிதா சுவற்றில் மோதி மயக்கமடைந்தார். மருத்துவமனைக்கு போக வேண்டும் தான் என்று தான் நான் சொல்லேன் ஒழிய கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் என்று சொல்லவில்லை. காமராஜர் ஆட்சியை மோடி செய்கின்றார் என்று பாஜக சொல்வது கேடித்தனம். அவமதித்து பேசுவதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் அவர் தமிழ்நாட்டில் நடமாடுவது கஷ்டம். இந்த குழப்பத்திற்கு முக்கிய காரணம் ஜெயலலிதாவுடைய மரணம். அதற்கு பிறகு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கத்தை ஆட்டுவிக்க வேண்டும். தனக்கு ஜால்ரா போடுகின்றவரை, தனக்கு தலையாட்டுகின்றவரை பதவியிலே அமர வைக்க வேண்டும் என்று அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கின்றது. அதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது இப்போது பொறுத்தவரையில் அதிமுகவுடைய 2 அணிகளுமே ஒன்றாக வேண்டும் என்று சொல்வதற்கு உண்மையான காரணம் ஏதோ எம்ஜிஆருடைய அரசியலை தொடர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. இருக்கின்ற 4.5 வருடங்களிலும் மீண்டும் கொள்ளையடிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆளுக்கு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு மோசமான நோக்கத்தோடு தான் இந்த 2 அணிகளும் சேருவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2 பேரும் குழுக்களை அமைத்திருக்கின்றார்கள். இன்னொன்று, தினகரன் பணம் கொடுத்தார், தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற குற்றச்சாட்டுகளால் அவரை விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதே தினகரன் அவருடைய பணத்தை விஜயபாஸ்கர் என்ற அமைச்சர் யார் யாருக்கு பிரித்து கொடுத்தார் என்பதெல்லாம் ஒரு பட்டியலில் வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 7 அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இருக்கின்றார். முதலில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விஜயபாஸ்கரன் உட்பட அந்த பட்டியலில் இருக்கின்ற அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் போன்ற அமைச்சர்களை எல்லாம் பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அப்போதுதான் இவர்கள் உண்மையாலுமே நல்ல எண்ணத்தோடு தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கின்றார்கள் என்று அப்படித்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை செய்யாமல் இன்னும் ஊழல் மந்திரிகளையே வைத்து கொண்டிருந்தால் நாட்டை எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நப்பாசையில் தான் இப்போது சேர துடிக்கிறார்கள். எதற்காக மருத்துவமனையில் ஜெயலலிதா சேர்க்கப்பட்டார்? சர்க்கரை வியாதி, மற்ற வியாதி, இரத்த அழுத்தம், அது இது இருக்கிறதா, அது பல வருஷமாக இருக்கின்றது. அதற்காக அவர் ஏற்கனவே அவருடைய இல்லத்திலே சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் திடீரென்று அவசரமாக அவர் மயக்கமுற்ற நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் என்றால் என்ன காரணம் என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வருகின்ற ஒரு பத்திரிகை கூட சசிகலா தள்ளிவிட்டு தான் ஜெயலலிதா சுவற்றில் மோதி மயக்கமடைந்தார் என்று அவர்கள் படத்தோடு போட்டு காண்பித்தார்கள். ஆகவே அது மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிலேயே தெரிகின்றது அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று தெரிகிறது. கண்டிப்பாக அந்த மர்மத்தை என்னவென்பது பொதுமக்களுக்கு அறிவித்தாக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக பெண்கள், சசிகலாவால் தான் ஜெயலலிதாவிற்கு மரணம் ஏற்பட்டது, சசிகலா தான் அவர் மரணத்திற்கு காரணம் என்று 100க்கு 100 நம்புகின்றார்கள். ஆகவே இவர்கள் மௌனமாக இருந்தால் அது உண்மை என்று எல்லோரும் நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மக்களிடம் இருக்கின்ற சந்தேகத்தை போக்குவதற்காகவது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பதை விரிவாக விளக்கமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு தைரியம் இருந்தால், நாணயமானவர்களாக இருப்பீர்கள். நாங்கள் இணைந்த பிறகு இந்த வருகின்ற 4.5 வருடமும் எங்கள் ஆட்சியில் லஞ்சம் இருக்காது, நாங்கள் நல்லாட்சி புரிவோம், ஏற்கனவே லஞ்சம் வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் சொல்வதற்கு தயாராக இருந்தால் ஒரு வேளை அவர்களை நம்பலாம். ஆனால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அவர்களில் பல பேர் குற்றவாளியாக இருப்பார்கள்.
விவசாயிகளை சந்திப்பதில் மோடிக்கு என்ன கஷ்டம் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் போராடுகின்றார்கள் என்று ஆரம்பத்தில் நியாயமாகத்தான் போராடினார்கள். பிறகு தங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. நாட்டின் பிரதமர் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற எல்லோரையும் பார்க்கின்றார், உள்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளை பார்க்க மாட்டேன் என்று சொல்லவுடன் தான் அவர்கள் வினோதமான போராட்டங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கோமணத்தை கட்டி கொண்டு இருப்பது, குட்டிக்கரணம் போடுவது, எலிக்கறியை சாப்பிடுவது, இது போன்ற அதுக்கு பிறகுதான் அவர்கள் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே விவசாயிகளை பார்க்க மறுப்பது மிகப்பெரிய மோசமான செயல். மோடி அவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் பிரதமராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பது இதன் மூலம் தெரிகின்றது. நான் அவரை கீழ்ப்பாக்கம் போக வேண்டும் என்று தான் சொன்னேன். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு போக வேண்டும் தான் என்று தான் நான் சொன்னேன் ஒழிய கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று சொல்லவில்லை. கீழ்ப்பாக்கத்தில் எத்தனையோ ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன. கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை ஆஸ்பத்திரி கூட இருக்கின்றது, கோஷா ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. நான் அவர்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போகச் சொல்வேன் என்று முடிவு செய்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? காமராஜர் ஆட்சியை மோடி செய்கின்றார் என்று பாஜக சொல்வது கேடித்தனம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சர்வ அதிகாரம் செய்கின்றார்கள். எல்லோரையும் தங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டையே இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு என்பதுதான் காங்கிரஸின் கொள்கை. ஆனால் இவர்கள் உணவு விஷயத்திலேயே யார் யார் என்ன சாப்பிட வேண்டும், இறைச்சி சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் சர்வாதிகாரத்தனமாக சொல்கின்றார்கள். ஆகவே காமராஜரோடு ஒப்பிட்டு பார்ப்பது எந்த விதத்திலும் சரியில்லை மோடியை. ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாரு. சோனியா காந்தியை பற்றி மிகவும் மட்டரகமாக விமர்சித்தார். பெரியாரை பற்றி கேவலமாக பேசினார். இதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றோம் என்ற திமிர். தமிழக மக்கள் அதிக நாட்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். இப்படியே ராஜாவினுடைய விமர்சனங்கள், பேச்சுவார்த்தைகள் பெரிய பெரிய தலைவர்களை, பெரியாரை போன்றவர்களை, சோனியா காந்தி போன்றவர்களை, நேரு போன்றவர்களை அவமதித்து பேசுவதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் அவர் தமிழ்நாட்டில் நடமாடுவது கஷ்டம். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளாக நாங்களும் இந்திய முஸ்லீம் லீக்கும் இருக்கின்றோம். அதே போல் புதிய கட்சிகள் கூட இதில் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் செயல்பாடுகள் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்து போராடும்போது அது தேர்தலில் வருகின்ற கூட்டணியாக கூட அமைய வாய்ப்பு உண்டு. இப்போது இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இல்லாத கட்சிகள் இல்லாமல் போய்விடும் என்றும் சொல்ல முடியாது. ஆகவே கூட்டணிக்கு அச்சாரம் என்பதை விட மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு அணி சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.